அன்பு தேசம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும். அதுதான் எங்கள் லட்சியம். வெற்றி நிச்சயம். அன்பு தேசம். அன்பு தேசம். அன்பு மக்களுக்கு அன்பு வணக்கம். அன்பாய் இருப்போம், அறிவாய் நடப்போம், சாமானியனின் குரலாக. கரூரில் நடந்த சம்பவத்தை வச்சு நம்மளுடைய குரலாக, சாமானியனின் குரலாக, கரூர் மாவட்டத்தில் நம்முடைய தமிழக மக்கள் 41 பேர்கள் தன்னுடைய இன்னுயிரை இன்று இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றென்றும் மறையாமல் இருக்கும் அந்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த உலகில், இந்த தமிழகத்தில் இந்த 41 பேர்களும் நிச்சயமாக நல்ல ஆத்மாவாக இருப்பார்கள் என்பதை உறுதியாக நம்பி தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் அன்பு தேசம் மீடியா சார்பா ஒரு வேண்டுகோள். இன்றைய காலகட்டத்தில் பொதுநலம் என்பது என்ன என்று கேட்கிறார்கள். பொதுநலனா எத்தனை ரூபான்னு கேட்கிறாங்க. எல்லாம் சுயநலத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய பாக்கெட்டுக்குள் மட்டும் பணம் வேண்டும், அடுத்தவனை காலி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றதோ தவிர நல்ல குணம் இல்லை. இன்னைக்கு கரூரில் நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கோணங்களில், பல யுக்திகளில், பல ஆதாரங்கள் இருந்தோ இல்லையோ, அப்படி இப்படி என்று என்னெல்லாமோ பேசுறாங்க. அதெல்லாம் சாத்தியமா என்பது எனக்கு தெரியாது. அதெல்லாம் எந்த அளவு என்பது உண்மையா பொய்யா என்பதும் நாம் அறியாத ஒரு விஷயம். ஆனால் ஒன்று, இன்றைய சூழலில், இன்றைய சட்ட ரீதியாக என்ன சொல்ல போறாங்க, என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு கோவில் திருவிழான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கோவில் திருவிழாவுக்கு நீங்க நடத்துவதற்கு பெர்மிஷன், ஒரு ஆடல் பாடலோ ஒரு இசை நிகழ்ச்சியோ நடத்தணும்னா நீங்க அனுமதி வாங்க போறீங்க எஸ்பி அலுவலகத்துக்கு. அலுவலகத்துல எழுதி கொடுக்கும் போது இந்தந்த நேரத்தில் இந்தந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படும், இந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சி நடத்தப்படும் சொல்லுவாங்க. சொல்லி உங்களுக்கு நிகழ்ச்சி எல்லாம் பெர்மிஷன் எல்லாம் அலோட் பண்ண பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நிகழ்ச்சி நடத்தும் போது ஏதேனும் ஒரு தவறுகள், ஏதேனும் ஒரு குளறுபடிகள் ஏதேனும் நடந்தால் அதற்கு உங்களுடைய நிர்வாக குழுவே பொறுப்பேற்க வேண்டும் என்று நம்மளுக்கு ஒரு செக் வச்சு விடுவாங்க. ஆனால் நம்முடைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம குடும்ப மக்கள் தானே, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு வந்துருவாங்க. அப்படி கையெழுத்து போட்டு வாங்கி அந்த விழாவில் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு காவல்துறை பொறுப்பேற்காது, தமிழக அரசும் பொறுப்பேற்க முடியாது. இதான் உண்மை. ஆனால் இளைய தளபதி விஜய் அவர்களை பற்றி சொல்ல போனால், அவர் ஒரு நடிகர், பிரபலமான நடிகர், உலகம் அறிந்த நடிகர். இதை மறுத்து சொல்ல முடியாது, மறைக்கவும் முடியாது. அவர் தாங்க சிறந்த நடிகர் அப்படின்னு கூட சொல்லிடலாம், அது மறுக்க முடியாது, உண்மை. ஆனால் விஜய் அவர்கள் ஏதோ சும்மா வந்து ஒரு திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லி கரூர் மாவட்டத்துக்குள்ள வந்த உடனே கூட்டம் சேர்ந்து ஒரு கலவரமாவி ஒரு கூட்டத்துக்குள்ள நெரிசலுக்குள்ள இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா விஜய் தாங்க குற்றவாளி, பிடிச்சி ரிமாண்ட் போகணும். ஆனால் அப்படி நடந்துச்சா அப்படின்னா இல்ல. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, அல்லு அர்ஜுன் திரைப்பட தியேட்டருக்கு வந்தாரு, படம் பார்க்க வந்தாரு, அங்க ஷோ காட்டினாரு. என்னங்க ஷோ காட்டினாரு? பேசணும்னா நேர்மை, நீதி, நேர்மையோட பேசுங்க, இல்லைன்னா நீங்க பேசாதீங்க. வாயிருந்து ஊமையாக இருப்பதை விட சாவது மேல். தெரியுதா? புரிஞ்சு பேசுங்க. நேர்மை என்ன, நேர்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கு படம் பார்க்க வந்தாரு, கூட்டம் கூட்டிட்டு நெரிசல்ல ஒரு அம்மா இறந்து போனாங்க. சட்டப்படி அல்லு அர்ஜுன் குற்றவாளி தான். ஆனா அப்படி வரலங்க விஜய். எப்படி வந்தாரு தெரியுமா? இந்திய தேர்தல் ஆணையத்தில் கட்சி என்ற ஒரு பெயரை தேர்வு செய்து கட்சியாக பதிவு செய்து தமிழகத்திலே வந்து தேர்தலுக்காக மக்களுடைய மனதை தெரிந்து கொள்வதற்காக, வாக்குகளை சேகரிப்பதற்காக, மக்களிடத்தில் பரப்புரை செய்வதற்காக வருகிறார். மக்களுடைய தேவைகளுக்காக, வாழ்க்கை இதுக்காக பரப்புரை செய்ய வர்றாரு. அப்போ பரப்புரை செய்ய வர்றாருல, வரும்போது அவர் ஒரு இடம் கேட்கிறார். இந்தந்த ஊர், இந்தந்த ஊர், இந்தந்த ஊர், இந்தந்த ஊர், அந்த ஊர், இந்த ஊர், எந்த ஊர் அப்படின்னு கேட்கிறார். நம்ம அவரு கேட்ட ஊரை நம்ம கொடுத்தோம்னா அவர் தான் குற்றவாளி.
அப்படி கொடுத்தீங்களா? கொடுக்கலன்னா அவர் குற்றவாளி இல்லையே. அதுக்கப்புறம் அவர் கேட்ட ஊரை நீங்க கொடுக்கல, ஓகே. அடுத்தால விஜய் அவர்கள் வருவதற்கு லேட்டா வந்தாங்க, லேட்டஸ்டா வந்தாங்க, அப்படி வந்தாங்க, இப்படி வந்தாங்க, பல குரல்கள். நானும் எதுக்குங்க பேசணும், எதுக்குங்க வீடியோ போடணும் அப்படின்லாம் நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் பேசுறத பார்த்து 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 மனசு அப்படியே வந்துச்சுங்க. தப்பு இல்லைங்க, ரைட் இல்லைங்க, யாருக்காகவும் நீங்க பேசாண்டாங்க. இவங்க குற்றவாளி, இவங்க குற்றவாளி, யாரை பத்தியும் பேசாண்டாம். பொதுவா பேசுங்க, நடுநிலையா பேசுங்க, மனிதனுடைய உணர்வுகளை மதித்து பேசுங்கன்னு என்னுடைய நோக்கம். இல்லைன்னு சொல்லவே இல்லை, சரிங்களா? வேற ஒண்ணும் இல்லை. விஜய் அவர்கள் வரும்போது லேட்டா வந்துட்டாரு, லேட்டஸ்டா வந்துட்டாரு அப்படிலாம் சொல்றோம். ஆனால் ஒன்னே ஒண்ணு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. விஜய் அவர்கள் லேட்டா வந்தாருன்னு தெரிந்தால் அந்த கரூர் மாவட்டம் மாநகர் காவல் ஆணையர் என்ன பண்ணிருக்கணும்? அவரை, தம்பி லேட் ஆயிட்டு தம்பி, இனிமே நீங்க பேசுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னா, நீங்க இனிமே பேசுனீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன், உங்க வாகனத்தை நான் சீஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தால், விஜய் அவர்கள் அதையெல்லாம் கேட்காம சும்மா எகிரிட்டு ஏய் 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 அப்படின்ட்டு ஏய் நான் பேசிட்டேன்டா, பேசுவேன் அப்படின்னு சொன்னா அவர் தான் முதல் குற்றவாளி. அவரு தான் குற்றவாளி, தப்பு இல்லை. அப்படி அவர் செய்தாரா? நீங்க அப்படி சொன்னீர்களா? இது என்னுடைய குரல் அல்ல, சாமானியனின் குரல். புரிஞ்சுங்களா? இதையெல்லாம் எதுவுமே பார்க்காம நீங்களாட்டு ஒரு யூகிச்சு நீங்களாட்டு பேசுனீங்கன்னா எப்படிங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு மனிதனை கஷ்டப்படுத்தலாம், ஆனா ரொம்பவும் கஷ்டப்படுத்த கூடாது. கடவுள் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அடுத்தல வேற ஒண்ணுங்க, ஆம்புலன்ஸ் கூட்ட நெரிசல். இன்னைக்கு ஒரு ரோடு இருக்கு, ஒரு சாலை இருக்கு, ஒரு சாலை பழுதடைகிறது, தோன்றோம். அந்த பாதையில வர முடியாது. அப்ப என்ன பண்றோம்? அந்த பாதையை தடுக்கிறோம். தடுத்துட்டு மாற்றுப்பாதை இருக்கா இல்லையா? மாற்றுப்பாதை இருக்கா இல்லையா? அப்போ அந்த ஆம்புலன்ஸ் ஏன் இங்க உள்ள வரணும்? மாற்றுப்பாதையோடு போயிருக்கலாமே. ஏன் மாற்றுப்பாதை இல்லையா? கரூர் மாவட்டத்துல பாதையெல்லாம் அடைக்கப்பட்டதா? செங்கல்களை வச்சு கெட்டப்பட்டதா? என்ன நடந்து? மாற்றுப்பாதையில போயிருக்கணும்ல. மெயின் காரணம் அந்த பக்கத்துல ஒரு கிடங்கு இருந்துன்னு சொல்றாங்க, தோண்டி போட்டுருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 20 அடி 30 அடி பாதைனா 30 அடி பாதையில ஒரு 8 அடி வாகனம், மக்கள் நெரிசல்ல நிக்காங்க. 8 அடி மக்கள் வாகனம் உள்ள ஆம்புலன்ஸ் பொய்யானி வந்துனா அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? அப்படியே அப்படி ஜர்க்காய் ஓட பார்ப்பாங்க, நம்ம பண்ற அப்படி ரொம்ப பேர் கீழே விழுந்திருக்கலாம்ல. ஆம்புலன்ஸ் வண்டிகை உள்ள இந்த கூட்ட நெரிசல், இவ்வளவு பெரிய கூட்டம்னு தெரிஞ்சும் உள்ள விட்டது யாரு? சொல்லுங்க, யாரு? யாரா இருக்க முடியும்? யாரா இருந்தா தாங்க தப்பு தாங்க, அவங்க தாங்க குற்றவாளி அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஏன் தப்பை தப்பு என்று சொல்லுங்கள் மக்களே. ஆனால் தப்பு தவறுகளை யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடல் வரிகள் உண்டு. அந்த பாடல் வரிகளோட என்னுடைய இதை முடிக்கிறேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா கர்ணா உள் வருவதை எதிர்கொள்ளடா.